பரிசுத்த ஆவியானவராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 10:6 எடுத்து நாம் கடந்த 3 மாதங்களாக நம்ம வேதத்தை என்ன செய்கிறோம், சத்தியத்துக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நீதிமொழிகள் 10:6 என்ன சொல்லுது அப்படின்னா, நீதிமானுடைய சிரசில் ஆசீர்வாதம் தங்கும் சொல்லி நாம் பார்க்குறோம். பாவிகளாய் இருந்த நம்மளை நீதிமானாக்கணும் என்பதற்காகவே இயேசு சிலுவையிலே பாவம் ஆக்கப்பட்டார். என்ன ஆக்கப்பட்டார்? இயேசுவோட பிறப்பில் பாவம் கிடையாது, இயேசுவோட வளர்ப்பில் பாவம் கிடையாது, இயேசுவோட வாழ்க்கையில் பாவம் கிடையாது, இயேசுவோட ஊழியத்தில் பாவம் கிடையாது. இயேசு நம்ம பாவங்களை சிலுவை மரத்தில் அவருடைய மாம்சத்தின் மேலே சுமந்து கொண்டார். வேதம் என்ன சொல்லுது? இயேசு சிலுவை மரத்தில் அவருடைய மாம்சத்தின் மேலே நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சாராம்? சுமந்து கொண்டார். அதனால தான் இயேசு பாவம் ஆக்கப்பட்டார். இயேசு என்ன ஆக்கப்பட்டார்? பாவம் ஆக்கப்பட்டார். நம்மெல்லாம் பிறக்கும் போதே சின்னர், நம்ம எல்லாருமே பாவிகள் பிறக்கும் போதே. ஆனால் இயேசுவோ பாவம் ஆக்கப்பட்டார். நம்முடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது, நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது, நம்முடைய மீறுதல்கள் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டது. எதற்காக அப்படின்னா, நாம் எல்லாரும் நீதியாக மாற வேண்டும், நீதிமான்களாக மாற வேண்டும். ஏன் நாம் நீதிமான்களாக மாற வேண்டும்? ஏன்னா நீதிமானோட சிரசில் தான் ஆசீர்வாதம் தங்கும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது எசேக்கியேல் 18:9, என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களின்படி நடந்து எவன் உண்மையாக இருக்கிறானோ அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான். அதனால் தேவ கிருபையினால் கடந்த 2, 3, 4, 5 வாரங்களாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு கட்டளைகளாக எடுத்து நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். முதலாவது நம்ம எடுத்து கற்றுக்கொண்ட கட்டளை என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 4:12 படி இயேசுவின் நாமத்தை மாத்திரம்தான் விசுவாசிக்கணும். ஏன்னா அந்த நாமம் மாத்திரம்தான் ரட்சிப்புக்காக கட்டளையிடப்பட்ட நாமம். அந்த நாமத்தை தவிர வேறு நாமத்தை விசுவாசித்தா சாபம் வரும், ஆக்கினை வரும், முடிவு வேதனையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த நாமத்தை விசுவாசிக்கும் போது தான் ரட்சிப்பு வரும், நீதி வரும், பரலோகமே வரும் அப்படின்லாம் நம்ம கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? எங்கும் உள்ள யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறாரு. தேவன் என்ன கட்டளையிடுகிறாரு? எல்லாருமே மனம் திரும்பி தான் ஆகணுங்க. எங்கள் அப்பா பேர் சார்லஸு, என் பேர் ஹென்றி, என் பேர் பீட்டரு. உன் பேரில் பீட்டராக இருந்தால் என்ன செய்ய முடியாது, பரலோகத்தில் சேர்க்க மாட்டாங்க ஆண்டவர். மனம் திரும்பி தான் ஆகணும். நீ பிறக்கும்போதே என்னவா தான் பிறக்கிற? பாவியாக பிறக்கிற. நீ வளரும்போது பாவியாக வளர்ற. எல்லா பாவமும் செஞ்சுட்டு கடைசியில் ஞானஸ்தானம் எடுத்துக்கிற, புது நன்மை எடுத்துக்கிற, உறுதி புஸ்தகத்தில் வாங்கிக்கிற, ஆனால் அந்நிய பாஷை பேச மாட்டேன். எல்லாம் நீ என்ன செய்வ? டுபாக்கூரை எல்லாம் பண்ணிகிட்டு இருப்ப. அப்படி ஒன்று பட்டு டுபாக்கூரை பரலோகத்தில் விட முடியுமா? கல்ல நோட்டை கொண்டு போய் பேங்க்கில் விட்டால் வாங்கிக்குவாங்களா? ஒருத்தி விட மாட்டான், பிடிச்சி கொண்டு போய் உள்ள விட்டு உட்கார வச்சுருவான். அந்த மாதிரி தான் கல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்கிறவங்கள பரலோகத்தில் கொண்டு போய் விட மாட்டார் ஆண்டவர். கொண்டு போய் பிடிச்சி நேரத்தில் தான் கொண்டு போய் போடுவார். அப்படி தான் ஒருத்தன் உள்ளுக்குள்ளே போயிட்டான் நான் பரலோகத்துக்குள்ளே. அப்படி ராஜா பார்த்துக்கிட்டா, என்னடா உனக்கு ட்ரெஸ்ஸை காணா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா. ஆஹா, இது கல்ல விசுவாசி, இது பிடிச்சி கொண்டு போய் போடுன்னு போட்டாரான். பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணுங்க. நம்ம எப்படி இருக்கணும்? கட்டளைகளை கை கொள்ளணுங்க. முதல் கட்டளை என்னது? இயேசு நாமத்தை சுவாசிக்க வேண்டும். இரண்டாவது மனம் திரும்பணும். மனம் திரும்புறதுனா என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்காக மனம் கசந்து அழுது இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? தீர்மானம் எடுத்துடணும். ஒரே முடிவா. என்னது நம்ம சொல்லுவோம்ல, இனிமேல் உன் வீட்டு வாசப்படி நான் ஏறவே மாட்டேன் அப்படின்னு போல நான் சொல்லுவோம். செத்தா கூட உன் வீட்டு வாசப்படி, இனி செத்துட்ட நீ எப்படி வருவ நீ? சொல்லுவான் பாரு, கோபத்தில் சொல்லுவான் பாருங்களேன், செத்தா கூட உன் வீட்டு வாசப்படி நிற்க மாட்டேன். ஏன் நிற்க மாட்டேன்? நீ செத்துட்ட, நீயே முதல்ல உன் வீட்டு வாசப்படியை விட்டு நீ வெளியே வரணும், 4 பேர் தூக்கிட்டு வரணும். நீ எப்படி வருவ? வைத்திய மாதிரியே பேசுறது ஜனங்க. ஆனால் அப்படி ஒரு தீர்மானம் அப்படி சொல்கிறாங்களா அவங்க, நான் மாறவே மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்களாம். அந்த மாதிரி ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? மனம் திரும்புதல். இனிமேல் நான் விக்கிரகாராதனை செய்ய மாட்டேன், இனிமேல் நான் சிலையை தொட்டு கும்பிட மாட்டேன், செத்து போனவங்களை தொட்டு கும்பிட மாட்டேன். அதுதான் தீர்மானம். என்னது? இயேசுவின் நாமத்தை தவிர வேற யாரையும் விசுவாசிக்க கூடாது. அப்போ நான் என்ன தீர்மானம் எடுக்கணும்? இயேசுவின் நாமத்தை மாத்திரம்தான் விசுவாசிப்பேன், வேற எவனையும் விசுவாசிக்க வேண்டிய அவசியம்
இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பேர் தான் என்னது? தீர்மானம். அந்த தீர்மானத்தை எடுத்துடணும். தீர்மானத்தை எடுத்துட்டு நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. பொறுமையாயிரு இல்லையா? எடுத்த உடனே அப்படியே அடுத்தனாலே அப்படியே கோபுரத்தில் கொண்டு போய் உச்சியில் வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. நீதிமானா கொஞ்ச நாள் வாழணும். அப்போ தலையில் ஆசீர்வாதம் வந்து என்ன செய்யும்? அப்படியே ஆசீர்வாதம் என்ன செய்யும்? அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படியே எவன் தலையிலடா போய் உட்காரலான்னு. நீ நீதிமானா இருந்தால் உன் தலையில் வந்து அப்படியே தங்கிக்கும். என்ன செய்யும்? இந்த தலையில் வந்து உட்காந்து நல்லா அஸ்திவாரம் போட்டு பில்டிங்கை எழுப்பிக்கிட்டே இருக்கும் உன் தலையில். ஆசீர்வாதம் வந்து தங்கணும். ஆசீர்வாதம் வந்து என்ன செய்யணும்? தங்கணும். அப்போ நம்ம நீதிமான்களாக வாழணும். அதுக்கு தான் அந்த கட்டளைகளை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. மூன்றாவது என்ன கட்டளை பார்த்தோம்? கட்டளையே விளக்கு. நம்ம சாட்சியாக வாழணும். விளக்குனா என்னது? சாட்சியாக வாழணும். என்ன சாட்சியாக வாழக்கூடாது? பொய் சாட்சியாக வாழக்கூடாது, கள்ள சாட்சியாக வாழக்கூடாது, சத்திய சாட்சியாக வாழணும். யோவான் ஸ்நானகன் எதுக்கு சாட்சி கொடுத்தானா? சத்தியத்துக்கு சாட்சி கொடுத்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். யோவான் 5:35 இருக்குது. எடுத்து வாசிச்சு பாருங்கள். இப்போ டைம் இருக்காது, நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்கள். அவனுடைய வெளிச்சத்தில் நீங்களும் கொஞ்ச காலம் கலிகூற மனதாயிருந்தீர்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஒருத்தங்க சாட்சியாக இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு 2 பேரையா உட்கார வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க கடவுளுக்காக. அவன் தான் சாட்சி. அல்லேலூயா. வெளிச்சத்தில் களி கூறுகிறவர்கள் இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட சத்திய சாட்சிகளாக நம்ம வாழ்ந்துத்தான் ஆக வேண்டும். இது என்னது? தெய்வீக கட்டளை, புதிய ஏற்பாட்டு கட்டளை. இது என்னது? 3வது பார்த்தோம். 4வது என்ன பார்த்தோம் அப்படின்னா, இயேசு சொல்கிறாரு, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள். ஏங்க அன்பாக இருந்தால் என்னங்க நடக்கும்? அன்பாக இருந்தால் நம்ம நீதிமானாக இருப்போம். அன்பாக இருந்தால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவோம். இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாமல் பாவிகளாக, துரோகிகளாக சிதறடிக்கப்பட்டு போனாங்க. கொஞ்சம் நஞ்சம் சாபத்தை அனுபவிக்கல. அவங்க அனுபவித்த சாபங்களுக்கெல்லாம் அளவே கிடையாது. ஏன் தெரியுமா? அவங்க சுற்றி இருக்கிற புறஜாதிகளோட போய் கலந்து அவனை மாதிரியே இவனே என்ன செய்கிறது? எல்லாம் விக்கிரகங்களுக்கும் பலியிடுறது, எல்லாம் செய்கிறது. ஆண்டவருடைய கோபத்தை எந்த அளவுக்கு பயங்கரமாக்க முடியுமோ பண்ணிவிட்டாங்க. விக்கிரகங்களை கொண்டு வந்து ஆலயத்திலே வச்சு விட்டாங்க. கர்த்தருக்கு தாங்க முடியல, அடித்து செதறடிக்க வைக்கிறார். நீ எழுத்துலேருந்து தானே வந்தால் இப்போ பாபிலோனுக்குன்னு துரத்தி விட்றாரு. பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முதல்ல கட்டளை என்ன கொடுத்தாரு? தேவனாய கர்த்தர், நானே, என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்புறம் திரும்ப அவர்கிட்ட போய் வம்புக்கு நிற்கக்கூடாது. நீங்களும் வாங்க ஆண்டவரே, நான் வந்து பக்கத்தில் இன்னொருத்தர் ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியுமா? ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையிலே எடுத்துக்கோங்க. ஒரு மனைவி இருக்கையில் இன்னொரு பெண்ணிட்ட போனால் அந்த மனைவிக்கு மனசு எவ்வளோ வேதனை இருக்கணும். அப்போது ஒரு பெண்ணுக்கே அந்த மாதிரி ஒரு இருதயம், தான் கணவன் தன்னோட தான் வாழணுங்கிற இருதயம் இருக்கும்போது, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு என் பிள்ளைங்க என்னை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுல அவர் மனசு எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். அவர் விட்டு கொடுப்பாரா? அவர் விட்டு கொடுப்பாரா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆணை இன்னொரு பெண் வந்து இன்னொரு ஆணை புருஷனை விட்டுட்டு இன்னொரு புருஷன் கூட இன்னொருத்தன் கூட போகிறான் அப்படின்னா அந்த புருஷன் ஏற்றுக்குவானா? அப்போ மனிதர்களாகிய நாம் நமக்கு உண்டாகக்கூடிய வாழ்க்கை துணையை சாகிற வரைக்கும் நம்ம கூட வாழணும் அப்படிங்கிறதுல நாம் வைராக்கியமாக இருக்கிறோமே. அப்போ நம்மளையெல்லாம் படைத்த தேவன் நாம் அவரை தான் ஆராதிக்கணும் அவர் விரும்புவாரா? இல்லை அவரை விட்டுட்டு நம்ம கண்ட கர்மத்தையெல்லாம் போய் பார்க்கணும் விரும்புவாரா? அவர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறான். அந்த விஷயத்தில் மட்டும் அவரால் என்ன செய்ய முடியாது? தாங்கிக்க முடியாது, அவரால் விட்டு கொடுக்க முடியாது. அதனால் ஏன்னா அவ்வளோ அன்பும் பாசமும் உரிமை நம்ம மேலே வச்சுருக்கிற. ஏன்னா நம்மளை சிருஷ்டித்ததே அவர் தான். அல்லேலூயா. இல்லைங்களா? அதனால தான் நம்ம மேலே அவ்வளோ அக்கறை, அவ்வளவு பொறுப்பு, அவ்வளோ உரிமை, அவ்வளோ சுதந்திரம். நீ என்னுடையவன், நீ எனக்கு சொந்தம் அப்படியே அப்படின்னு சொல்லி 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 பார்த்தாரு. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க? வழி விலகி போனாங்க. செம்மாட்டி அடித்தார். கடைசியெல்லாம் வந்து பார்த்தாரு, அவரே இந்த பூமியில் வந்து மனுஷனாக வந்து எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ அடிக்க முடியுமோ என்ன அடிங்கடான்னு என்ன செஞ்சிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டார். அடின்னு அடித்தாங்க. இயேசு 39 சவுக்கடிகள். எத்தனை சவுக்கடிகள்? 39 சவுக்கடிகள். அவளையும் பொறுமையோடு வாங்கிக்கிட்டார். தலையில் முள்ளை வச்சு நசுக்குனாங்க. அதையும் பொறுமையோடு வாங்கிக்கிட்டார்.
சிலுவையில் தொங்க விட்டு ஆணியால் அரைஞ்சாங்க, அதையும் பொறுமையோட வாங்கிட்டார். உரத்த சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஏன் தெரியுமா? நம்ம காலங்காலமாக நித்தியமா அவருக்கே சொந்தமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு நம்ம என்ன வாக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நாம அவரை விட்டுட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது. அல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு ஆமென், கர்த்தர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். வேதம் சொல்லுது, சங்கீதம் 2 கடைசி வசனம், கர்த்தர் குமாரனுடைய கோபம் கொஞ்ச காலத்திலே அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். எப்ப அவர் அடி வாங்கினாருன்னு தானே நீ நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா அவர் அடிச்சாருன்னா நீ தாங்க மாட்டார். அவர் அடிச்சாருன்னா இந்த பூமியை என்ன ஆயிரும்? காணாம போயிடும். அவர் அடிச்சாருன்னா வானத்தை அப்படின்னு 4 சால்வை இந்த போர் துண்டை மடிக்கிற மாதிரி மடிச்சு போட்டு போயிட்டே இருப்பார். அதெல்லாம் நடக்கும். அந்த அந்த நியாய தீர்ப்புக்கு முன்னதாக அந்த ஒரு பெரிய அக்கினி பர்வதத்துலேருந்து இறங்கி வரும். அப்போ அதெல்லாம் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இந்த பூமியவே அப்படியே புது பூமியாக மாற்றிடுவார் அவர். அவருடைய அடிகளுக்கு முன்பாக நிற்க எவனாலையும் முடியாது. ஆகையினால அவர் அடி வாங்கினாருன்னு நினச்சி அவரை அடிக்கலாம்னு நினைக்காதீங்க. அவருடைய அடிகள் பயங்கரமாக இருக்கும். ஆகையினால அவருடைய அன்புக்கு அடிமையாக மாறிடுவோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவருடைய அன்புக்கு என்னவா மாறணும்? அடிமையாக மாறணும். அவரை சோதித்து பார்க்க கூடாது, அவரை நாம் பரீட்சித்து பார்க்க கூடாது. அவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை அப்படியே செஞ்சிருவோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்க்கிற 5வது கட்டளை என்ன அப்படின்னா 2 தெசனிக்கேயர் 3:6 எடுத்து வாசிப்போமா? 2 தெசனிக்கேயர் 3:6 எடுத்து வாசிப்போம். அப்படியே ஆவியானுடைய சத்தத்தை கேளுங்க. இந்த மெசேஜை யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம், அதையும் கவனமாக கேளுங்க. 2 தெசனிக்கேயர் 3:6. இது அப்போஸ்தலர்கள் மூலமாக ஆவியானவர் நமக்கு கட்டளையிடுகிறார், சபைக்கு கட்டளையிடுகிறார். என்ன கட்டளையிடுகிறாரு? ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனை விட்டு நீங்க என்ன செய்யணுமா? விலக வேண்டும். சத்தியத்துக்கு விரோதமாய் நடக்கிறது தான் ஒழுங்கற்ற நடவடிக்கையாக இருக்கிறது. ஒழுங்கற்று நடக்கிறது. இப்போ இங்கே இந்த கான்டெக்ஸ்ட்ல, இந்த பகுதியில், இந்த வேத பகுதியில் என்ன சொல்லுது? இவங்க எப்படி ஒழுங்கற்று நடக்கிறாங்க? 11ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள். ஒழுங்கு எங்க கெட்டு போகுது? வெட்டி பயலா இருந்தா ஒழுங்கு கெட்டு போயிடும். வீண் அலுவற்காரர்னா என்ன அர்த்தம்? தெண்ட வேலையை செய்யறது. என்ன வேலை? தெண்ட வேலை. வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள். இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க வேலை செய்யாமலே சாப்பிட்டுருக்குறாங்க 3 வேலையும். இந்த தெசலோனிக்கேயர் சபையில் உள்ளவங்க, அவங்களுக்கு தான் ஆவியானவர் கட்டளை எடுக்கிறார் பாருங்க. இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து, 12ஆம் வசனம் பாருங்க, தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். அல்லேலூயா. வேலைக்கு போகணும், வருமானத்தை கொண்டு வந்து என்ன செய்யணும்? அம்மா கிட்ட அல்லது மனைவிட்ட கொடுத்து அவங்க சம்பாரிச்சு கொடுக்கறதுல சாப்பிட்டு என்ன செய்யணும்? வேலை செஞ்சு சாப்பிடுங்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இதுக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார். அவர் என்ன செய்யல? யார்கிட்டையுமே போய் காணிக்கை கொடுன்னு போய் கேட்கல. என்ன செய்யல? வேலை செஞ்சு ஊழியம் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வேலை செஞ்சு பாருங்க என்ன சொல்றாரு? இந்த 8ஆம் வசனம் பாருங்க. ஒருவனிடத்தும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடு வருத்தத்தோடு வேலை செய்து சாப்பிட்டோம். அல்லேலூயா. பார்த்தீங்களா? நைட் டியூட்டிலாம் பார்த்துருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன டியூட்டி பார்த்துருக்கிறாரு? நைட் டியூட்டி பார்த்துருக்கிறார். தெசலோனிக்கேயர்களுக்கு ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தில் சபையை உருவாக்கணுங்கிறதுக்காக இவர் தன்னை வருத்தி டே அண்ட் நைட்டு உழைச்சி இவர் என்ன செஞ்சுருக்கிறார்? அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த சின்ன சபை நம்ம நடத்துகிறோம், ஒரு 10-15 பேர் நம்ம உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கு மாதம் எவ்வளோ வாடகை கொடுக்க வேண்டியது இருக்குது? வாடகை கொடுக்கணும். அப்போ அதற்கான உழைப்பை
நாங்கள் என்ன செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கான காரியங்களை நாங்கள் உங்களை எதிர்பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான். யோசிச்சு பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றிலும் என்ன வேணும்? ஒழுங்கு வேணும். என்ன வேணும்? ஒழுங்கு வேணும். ஒழுங்கு வேணும். ஒரு ஒழுங்கு. ஒரு கிறிஸ்தவனா ஒழுங்குள்ளவன் அர்த்தம். கிறிஸ்தவனா என்ன அர்த்தம்? ஒழுங்குள்ளவங்க. ஒழுங்கு இல்லைன்னா என்ன வராது? நீதியே வராது. வாழ்க்கையில் என்ன வராது? நீதியே வராது. இங்கிலீஷில் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க. ஒழுங்குக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? டிசிப்ளின். அந்த காலத்தில் ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் சார் சொல்லுவார், எங்கள் டீச்சர் சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு டிசிப்ளினாக வரணும். எப்படி வரணும்? ஒரு ஒழுங்கு இருக்கணும். எல்லா பிள்ளைங்களும் நீட்டாக இன் பண்ணி தலையில் எண்ணெய் வச்சு என்ன செஞ்சுருக்கணும்? தலை சீவிருக்கணும். ஒருத்தன் தலை வந்து எண்ணெய் வைக்காமல் பட்டத்தில் மாதிரி வச்சுட்டு இன் பண்ணாமல் வந்துட்டான் அப்படின்னா அவனை கூப்பிட்டு இங்கே வா, 39 பிள்ளைங்க கரெக்டாக நிற்கிறாங்கல்ல, நீ ஒருத்த மட்டும் தனியாக ஏன் இப்படி ஒழுங்கு இல்லாமல் நிற்கிற அப்படின்னு கேட்பாங்க. கேட்பாங்களா இல்லையா? நீங்கள் ஸ்கூலில் தானே வேலை செய்கிறீங்க. கேட்பாங்களா இல்லையா? சொல்லுங்கள். அப்போ ஒரு ஒழுங்கு. ஏன் அந்த ஒழுங்குனா என்ன அப்படின்னா, ஏன் ஸ்கூலில் யூனிஃபார்ம்னு வச்சுருக்குறாங்க? கலர் ட்ரெஸ் ஒருத்தன் போட்டு வந்தானா அங்கே ஒழுங்கு போயிடும். எல்லாம் ஒன்று பார்த்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது? ஒழுங்கு. அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் பிதா இயேசுவை பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இயேசுவை உடையவர்களாக, இயேசுவை தரித்தவர்களாக, இயேசுவுக்கென்று வாழ்கிறவர்களாக, இயேசுவுக்குள் வாழ்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? ஒழுங்கு. அல்லேலூயா. இயேசுவை விட்டுட்டு தனக்காக வாழும்போது ஒழுங்கு கெட்டு போயிடும். இயேசுவை விட்டுட்டு உலகத்துக்காக வாழ்ந்தீங்கன்னா ஒழுங்கு கெட்டு போயிடும். இயேசுவை விட்டுட்டு யாரோ எவனுக்காக வாழ்ந்தால் ஒழுங்கு கெட்டு போயிடும். இயேசுவை விட்டுட்டு பிசாசை பின்னால் போனீங்கன்னாலும் ஒழுங்கு கெட்டு போயிடும். இயேசு கூடவே இருந்தான் ஒருத்தன். யார் கூட இருந்தான்? இயேசு கூடவே இருந்தான். பணப்பையை சொந்துக்கிட்டே போவான் எப்போ பார்த்தாலும். அவனுக்கு மட்டும் இயேசுநாதர் என்ன செஞ்சார்? துணிக்க திராட்சை ரசத்தில் தோய்ச்சி கொடுத்தாரு. இவன் வாங்கினவுடனே அவரை விட்டுட்டு பிசாசு பின்னால் போயிட்டான். இயேசு என்ன சொன்னார்? என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. இவன் இயேசு விட்டுட்டு பிசாசு பக்கம் போனால இவன் மரணத்தை கண்டுட்டான். இப்போ ஒழுங்கு என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு. ஒழுங்கு என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் மிக மிக அவசியம். எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:33. 1 கொரிந்தியர் 15:33. ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணை உட்காந்து வெட்டி பேச்சு பேசிக்கிட்டே இருக்கிறது. என்ன பேச்சு? வெட்டி பேச்சு பேசியே ஒரு பொழுதே கழிச்சிடுவாங்க. நமக்கு தேவையானலாம் உட்காந்து வெட்டி பேச்சு பேசுகிறோமே, அதுக்கு பதிலாக தேவ சமூகத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணலாம்ல, பைபிள் எடுத்து வாசிக்கலாம்ல. இல்லையா? சபையில் வந்து என்ன செய்யலாம்? ஈவினிங் டெய்லி ப்ரேயர் வைக்கிறோம், வரலாம்ல. வெட்டி பேச்சு பேசியே வாழ்க்கையவே கெடுத்து நாசமாக்கினவங்க அநேக லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இதில் இன்றைக்கி எப்படி தெரியுமா நடக்குது? இப்போ வெட்டி பேச்சு ஃபோன் தான். ஃபோன் போட்டு பேசுனா மணிக்கணக்காக பேசுகிறாங்கப்பா. என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது, ஆனால் பேசிகிட்டே இருப்பாங்க. நேரில் பார்த்தா 2 வார்த்தை கூட பேச மாட்டாங்க. சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, அந்த 2 வார்த்தை கூட வராது. ஆனால் ஃபோனில் பேசுனா மணிக்கணக்காக பேசுவாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் வாழ்க்கையே ஒழுக்கம் கெட்டு போயிடுது. ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுத்துரும். நல்ல ஒழுக்கம் இருந்துச்சுன்னா தான் நீதி வரும். நீதி வந்தால் தான் நீதிமானாக முடியும். நீதிமானால தான் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும். சிரசில் ஆசீர்வாதம் தங்குனாதான் சந்தோஷமாக சமாதானமாக நீதியாக வாழ முடியும். நல்லா கவனமாக கேட்டிங்களா இல்லையா? நல்ல ஒழுக்கம் இருந்தால் தான் என்ன வரும்? நீதி வரும். நீதி வந்தால் தான் நீதிமானாக முடியும். நீதிமானானால் தான் ஆசீர்வாதம் வரும். ஆசீர்வாதம் வந்தால் தான் சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், நீதி வரும்.
பாக்கியம் வரும், கிருபைகள் வரும். அதுக்குத்தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு வேணும். முதல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எதில் ஒழுங்கு இருக்கணும்? ஒழுங்கான வேத வாசிப்பு இருக்கணும். என்ன இருக்கணும்? வேத வாசிப்பு. நான் பைபிளே படிக்க மாட்டேன் அப்படின்னா 100% நீ நரகத்துக்கு போகிறது ரெடி ஆகிட்டேன்னு அர்த்தம். அது நான் ஜெபமே பண்ண மாட்டேங்க, ஆனால் எங்கள் பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணணுங்க. இது ஒழுக்கமா? இது ஒழுங்கா? இது நியாயமா? சொல்லுங்கள். இது நீதியா? சொல்லுங்கள். உனக்காக உங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணணும், ஆனால் நீ ஜெபம் பண்ண மாட்டேன், ஜெப கூட்டத்துக்கு வரமாட்ட. இது எப்படி இது ஒழுங்காகும்? சொல்லுங்கள் சொல்லுங்கள். அப்போ தேவ சமூகத்தில் உட்காந்து நீங்களும் செபிக்கணும், ஊழியக்காரங்களும் செபிக்கணும். மூணாவது யார்? நமக்காக தேவன் செபித்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நமக்காக செபித்து கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமிச்சோடு செபிக்கிறார், விண்ணப்பம் பண்ணுறார், வேண்டுதல் செய்கிறார். ஏன்னா தேவஸ்தத்தின்படி நம்ம வேண்டுதல் செய்ய அறியாதவர்களாக இருக்கிறோம். அப்போ பாருங்கள், கர்த்தர் எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கு வச்சுருக்கிறார். பாருங்களேன், செபத்தில் என்ன ஒரு ஒழுங்கு? நமக்காக இயேசு பரலோகத்தில் பிதாவுடைய வலது பாசத்தில் எதுக்காக ஜெபிக்கிறாரு? முற்றுமுடிய ரட்சிக்கணுங்கிறதுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு என்ன செய்கிறாரு? வேண்டுதல் செய்கிறாரு. அவரே ஆவியானவரே ஜெபிப்பாராம், ஆனால் நான் ஜெபிக்க மாட்டேனா? இது எப்படி இருக்குது? இருக்கிறதுல அட்ட தருத்திரம் இது. இது என்னது? ஒழுக்க கேடுது. அப்படிலாம் இருக்கவே இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனாக இருக்கணும் அப்படின்னா, ஒழுங்கு உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னா, நிச்சயமாக ஒரு ஒழுங்கு வேணும்ப்பா. தேவ சமூகத்தில் கவனமாக கேளுங்க. விளையாட்டுலாம் வீட்டில் போய் விளையாடுங்க. பாருங்கள், ஒரு ஒழுங்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் செபிக்காமல் இருக்கவே கூடாது, வேதம் வாசிக்காமல் இருக்கவே கூடாது. ஒரு நாள் எங்கேயோ வெளியூர் போயிட்டோம், உடம்பு முடியல, பரவாயில்ல, தப்பு இல்லை. அடுத்த நாள் திரும்ப என்ன செஞ்சிடணும்? செபிச்சிடணும், வேதம் வாசிக்கணும். பைபிள் வாங்கி இல்லைன்னா பைபிள் வாங்குங்க. தலையை அடமானம் வச்சாலும் பைபிள் வாங்குங்க. அந்த அடமானத்தை திருப்பி கொடுத்துருவார் கடவுள் கண்டிப்பாக. கண்டதை நம்ம கடனை வாங்கி வாங்குகிறோமே, பைபிளை வாங்குகிறோமா? பைபிளை வாங்குங்க, பைபிளை வாசிங்க. ஒரு ஒழுங்கான வேத வாசிப்புக்குள்ளே வாங்க, ஒரு ஒழுங்கான ஜெப ஜீவியத்துக்குள்ளே வாங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கே வரும். ஒழுங்குன்னா என்ன தெரியுமா? டிசிப்ளின். சரியான நேரத்துக்கு சரியான இடத்துல சரியான செய்கிறது, அதுக்கு பேர் தான் ஒழுங்கு. நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கு இல்லாதனால தான் வேதனைகள் வருகிறது, ஒழுங்கு இல்லாதனால தான் சஞ்சலங்கள் வருகிறது, கவலைகள் வருகிறது. கடன் வாங்கக்கூடாதுன்னா அதுதான் ஒரு ஒழுங்கு. என்ன வந்தாலும் சரி கடன் வாங்க மாட்டேன்னு நிற்கணும். ஒழுங்குன்னா அதுதான். எதுக்கு எடுத்தாலும் இஎம்ஐ தரான், அதை தரான், இதை தரான், பர்சனல் லோன் தரான்னு ஓடி ஓடி போய் வாங்கினீங்க அப்படின்னா பண விஷயத்தில் உங்கள் ஒழுக்கம் கெட்டு போயிடும். பண விஷயத்தில் ஒழுக்கம் எதனால் கெட்டு போகுது? ஓடி ஓடி போய் கடனை வாங்குறது, லோனை போகிறது, இஎம்ஐ, இது இன்ட்ரெஸ்ட் இல்லை 0% சொல்லுவான். ஆனால் அதுக்கப்புறம் படிங்க தாளிச்சிடுவாங்க. வாழ்க்கையில் எல்லாம் கெட்டு போயிடும். வர வருமானம் பூரா அதுக்கே பிடிச்சின்னா சோத்துக்கு இங்கே என்ன செய்யணும்? உட்காந்துருக்கணும். அதுக்கு தான் ஒழுக்கத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பேணி பாதுகாக்க வேண்டும். அப்போ பொம்பளை பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பையனுங்கெல்லாம் என்ன செய்யணும்? ஒழுக்கம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். தாய் தகப்பனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தாய் தகப்பன் போகிற கஷ்டத்தை பார்க்கணும். தாய் தகப்பன் போகிற கஷ்டத்தை பார்த்தா தான் நமக்கு என்ன வரும்? ஒழுக்கம் வரும். இன்றைக்கி பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தாய் தகப்பன் போகிற கஷ்டத்தை பார்க்கறதில்ல. எவனாவது ஒரு பல்லு இழிச்சா உடனே ஈனு பல்லு இழிச்சிட்டு என்ன செய்கிறாங்க? ஒழுக்கத்தை கெடுத்துட்றாங்க, குடும்ப மானத்தை வாங்கிடுறாங்க. அப்போ இதனால தான் என்ன செய்யுது அப்படின்னா, ஒழுக்க நெறிகள் நாசமாக போகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஒழுக்கம் உண்டாகணும் அப்படின்னா கடவுளுக்கு பயப்படணுங்க. ஒழுக்கம் உண்டாகணும் என்ன செய்யணும்? கடவுளுக்கு பயணம். ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு? ஏங்க ஒழுங்கற்று நடக்கிற சகோதரரை விட்டு விலகுங்கிறாரு. ஏன்? பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும். அவங்களே ஒழுங்கு இல்லாமல் வாழ்கிறாங்கன்னா நீங்கள் அவங்க போய் என்ன செய்யணும் அப்படின்னா புத்தி சொல்லணும். எடுத்து வாசிங்க. 1 தெசைக்கர் 5:14. 1 தெசைக்கர் 5:14. 1 தெசைக்கர் 5:14 வாசிங்க. ஒழுங்கு இல்லாதவங்களுக்கு என்ன சொல்லணும்? புத்தி சொல்லணும். ஒழுங்கு இல்லாதவங்க அவளை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவங்களுக்கு என்ன செய்யணும்? கூட பிறந்த அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சுவாசிகளாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், இயேசு அறியாதவர்களாக இருக்கலாம், அறிந்தவர்களாக இருக்கலாம்.
சபைக்குள்ளே இருக்கிற ஒழுங்கு இல்லாதவர்களாக இருக்கலாம். அவங்களுக்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா புத்தி சொல்லணும். என்ன சொல்லணும்? புத்தி சொல்லணும். எதுக்காக நம்ம சபை கூடி வருகிறோம்? எதுக்காக சபை கூடி வருகிறோம்? நாளானது சமீபித்து வருகிறபடினால ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்ல கடவோம்? புத்தி சொல்ல கடவோம். புத்தி சொல்லணும். அப்பா இப்படி இருந்தா எப்படிப்பா? புத்தி சொல்லணும். புத்தி சொல்லணும். வேலைக்கு போப்பா, ஒழுங்கா வேலைக்கு போ. ஆண்டவர் எவ்வளோ பெரிய புத்தியை சொல்லி கொடுக்குறாரு. இன்னைக்கு வேலைக்கு போய் உன் சொந்த சாப்பாட்டை சாப்பிடுங்கிறாரு. இலவசமாக சாப்பிடாத, திருட்டி சாப்பிடாத. என்னுடைய சொந்த கைகளால் இரவும் பகலும் வருத்தப்பட்டு பிரயாசப்பட்டோம். நாங்கள் உங்கள் யாருக்கும் என்னவா இல்லை? பாரமாக இருக்கவில்லை. நாங்கள் உங்கள் யாருக்கும் என்னவா இல்லை? குடும்பத்துக்கு பாரமாக இருக்காதீங்க. அது ஒழுக்கக்கேடு. அப்பா அம்மாவுக்கு பாரமாக இருந்தீங்கன்னா அது ஒழுக்கக்கேடு. 21 வயசு ஆகிடுச்சுன்னா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். கடவுளை நம்பி என்ன செய்யணும்? உழைச்சி வாழணும், உழைச்சி சாப்பிடணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு சொந்த சாப்பாட்டை சாப்பிடுங்கிற. நீ உழைச்சி உன் சம்பாத்தியத்தை சாப்பிட்டா அதுக்கு பேர் என்னது? சொந்த சாப்பாடு. வெட்டிய வீண் அலுவற்காரனாக சுற்றி திரிந்து ஒழுங்கற்று நடந்துட்டு போய் மணி அடித்தோடனே பசி சோறு போடுங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? அது பாரமாக இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன சொல்லணுங்கிறாரு? புத்தி சொல்ல வேண்டும். அப்போ புத்தி சொல்லணும்னா நாம் எப்படி இருக்கணும்? பிலிப்பியர் 4:8 எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 4:8. ஒழுங்கில்லாதவர்களை திட்டக்கூடாது, ஒழுங்கில்லாதவர்களை சபிக்கக்கூடாது, ஒழுங்கில்லாதவர்களை குற்றம் சாட்டக்கூடாது, ஒழுங்கில்லாதவர்களை என்ன செய்யக்கூடாது? கடிந்து கொள்ளக்கூடாது. ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லணும். அப்பா இப்படி இருந்தால் இப்படி இருக்கலாம்ப்பா, இப்படி இருந்தால் இப்படி போயிருப்பா. இதுக்கு பேர் தான் என்னது? புத்தி. 4 காசு சம்பாதிச்சு சேர்த்து வச்சா ஒரு இடம் வாங்கலாம். அரை காசை பூரா செலவு பண்ணால் நடுத்தரில் தான் நிற்கணும். இதுக்கு பேர் தான் என்னது? புத்தி. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, புத்தி எதுவோ அவைகளே சிந்தித்து கொண்டிருக்கணும். பிலிப்பியர் 4:8 ஒரு அற்புதமான ஒரு வசனம். அது இதுதான் மெய்யான அற்புதம். போனேன் வயிறு வலி சரியாயிடுச்சு, அதெல்லாம் பொய்யான அற்புதம். அதுக்கெல்லாம் டாக்டர் மாத்திரை கொடுத்தாருனாலும் சரியாயிடும். இதுதான் த ரியல் ட்ரூத் மிராக்கிள். இதுதான் பிலிப்பியர் 4:8 வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. வசனம் என்ன சொல்லுது? ஒழுக்கமானது நீ சிந்தி. முதல்ல என்னத்தை சிந்திக்கணும்? ஒழுக்கத்தை சிந்தி. கிறிஸ்தவனாக இருக்கிறது பெருசு கிடையாது, பாட்டு பாடுறது பெருசு கிடையாது, பைபிளை கை தூக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போகிறது பெருசு கிடையாது. ஒழுக்கத்தை சிந்தி. கடவுள் சொல்கிறார் பாருங்க, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அவைகளையும் சிந்தித்து கொண்டிருங்கன்னு சொல்லலை, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க. அதை தவிர வேற எதையாவது சிந்திச்சா ஒழுக்கம் கெட்டு போயிடும். பார்த்துக்கோங்க. அப்போ ஒழுக்கம் நமக்கு அவசியம். காலை எந்திரிச்சா ஜெபம் பண்ணணும், அது ஒரு ஒழுங்கு. அப்போ அந்த ஒழுக்கத்தை சிந்திக்கணும். இன்றைக்கி நான் பைபிள் வாசிக்காமல் தூங்க மாட்டேன், அது ஒரு ஒழுங்கு. ஆர்டர் ஆஃப் லைஃப். ஒழுக்கம் உள்ள வாழ்க்கை, நேர்த்தியான வாழ்க்கை, சீரான வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம வாழணும். நம்ம வாழ்க்கையை என்ன ஆக்கிடக்கூடாது? தாறுமாறாக்கிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையை சீரழிச்சிடக்கூடாது, நம்ம வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. வேதம் சொல்லுது பாருங்க, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஏங்க கண்டவங்கள்ட்ட உட்காந்து கண்டதை பேசுகிற நேரத்துக்கு போய் கடவுள் பார்த்துல உட்காந்து ஆண்டவரேன்னு ஒரு சொட்டு கண்ணீர் வெடிங்களேன், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஆண்டவரேன்னு ஒரு சொட்டு கண்ணீர் வெடிச்சிங்கன்னா பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கண்ணீரை எதில் வைக்கிறாராம்? துருத்தியில். அது எப்படி வைக்கிறாராம்? கணக்கில் வைக்கிறாராம். இதுக்காக நீ இவ்வளோ அழுதுருக்கிற பாரு. அந்த புள்ள தான் பையன் ரசிக்கப்படுங்கிறதுக்காக இவ்வளோ அழுதுருக்கிறான். கணக்கில் வைக்கிறார் ஆண்டவர். பிள்ளைங்க நீதியாக வாழணும், நியாயமாக வாழணுங்கிறதுக்காக என் மகன் இவ்வளோ அழுதுருக்கிறாளே. அப்போ அவங்க ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுப்பார், ஒரு வல்லமையை கொடுப்பார். அப்படி தான் ஜான் வெஸ்லி மெதடிஸ்ட் சபைகளை உருவாக்கினார். அவங்க அம்மா என்ன தெரியுமா செய்வாங்களாம்? 12 பிள்ளைகளுங்க. அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க தலையிலையும் கை வச்சு அவங்க தூங்கினதுக்கப்புறம் இவங்க ஜெபிப்பாங்களாம். ஆண்டவர் ஜான் வெஸ்லியை எழுப்பி
ஒரு பெரிய அசைவம் உண்டு பண்ணார், பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். ஏன்னா அவங்க டெய்லியும் செபிச்சிருக்கிறாங்க, பிள்ளைங்க தலையில் கை வச்சு. அந்த ஒழுக்கம் பின்னாட்களில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஒழுக்கமாக நம்ம எதை செஞ்சாலும் கடவுள் நம்மளை கைவிடவே மாட்டார், நம்ம உயர்த்தியே தீர்வார். யோசேப்பை எடுத்துக்கோங்க, அவன் எவ்வளோ ஒழுக்கமாக இருந்தான் பார்த்தீங்களா. போத்திபாரோட மனைவி ஆளே இல்லாத நேரத்தில் நீ என்னோட கூட வந்து என்னோட கூட வந்து இரு அப்படின்னு சொல்லி அவள் கூப்பிட்றான். அப்போ இவன் சொல்கிறான், யோசேப்பு, நான் கடவுளுக்கு பயந்து, இந்த வீட்டில் உன்னையும் தவிர என்ன தவிர யாருமே இல்லை, ஆனால் நான் கடவுளுக்கு பயந்து நான் பாவம் செய்யக்கூடாது. அவன் விட்டு ஓடுறான். இவன் அப்படியே கதையை மாத்துறா. என்ன சொல்கிறா, அவன் ஏன் கூட தப்பாக இருக்க முயற்சி செஞ்சானு. ஒழுக்கம் கேட்டவ என்ன தெரியுமா நடந்தது, அந்த அவளுக்கும் மேலே தேவன் உயர்த்தி வைத்தார், அந்த போத்திமாருக்கும் மேலே யோசேப்பை உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. ஒழுக்கமாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உயர்வை கொண்டு வருவார். ஒழுக்கமாக இருக்கவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஒழுக்கமாக இருக்கவங்க ஒரு நாளும் கெட்டு போகவே மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஒழுங்கில்லாதவங்களை போய் சபிக்காதீங்க, குற்றம் சாட்டாதீங்க, குறை சொல்லாதீங்க, அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணால் நல்லது தான், ஆனால் புத்தி சொல்லணும். என்ன சொல்லணும்? புத்தி சொல்ல வேண்டும். எடுத்து வாசிங்க, அங்கே கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தீத்து 1:5 எடுத்து வாசிங்க. ஒழுக்கம் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தை நீக்குகிறது? குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்து. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபையெல்லாம் உருவாக்கி பல வருடங்கள் கழித்து மீண்டும் சபையை பார்த்து சொல்கிறார், ஆகிலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டுங்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒழுக்கமாக வாழும்போது தான் குறைகள் நீங்குகிறது. என்கிட்ட என்ன குறை இருக்குது, என்கிட்ட என்ன குறை இருக்குது, அதை பார்த்து 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 நம்ம வாழ்க்கையில் குறைகளை நீக்கும் போகணும். அப்போ ஒழுக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு நிறைவாக இருக்கிறது. ஒழுக்கம் என்னவா இருக்குது? ஒரு நிறைவு. அந்த ஒழுக்கம் வரும்போது குறை நீங்கும். அல்லேலூயா, ஆமென். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். எதில் நம்ம ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறோமோ அது குறைவு. அதில் நம்ம ஒரு ஒழுங்கை கொண்டு வந்துட்டோம்னா அது ஒரு ஒழுக்கமாக மாறுகிறது, அது நீதியாக மாறுகிறது, அது நம்மளை நீதிமானாக மாற்றுகிறது. அது எந்த காரியமாக வேணால் இருக்கலாம். அதை நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்கள்கிட்ட என்ன குறை இருக்குது கேளுங்க. உங்கள் பர்சனலில் என்ன குறை இருக்குது. வீண் அலுவற்காரராக நம்ம இருக்கக்கூடாது. சபைக்கு வருகிறோம், ஊழியம் செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணிட்டு நம்ம வெட்டியாக தெண்டமாக இருந்தோம்னா கடவுள் எப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார்? சபைக்கு வந்துட்டு பாடிட்டு ஜெபம் பண்ணிட்டு காணிக்க கொடுத்துட்டு வெட்டியாக தெண்டமாக இருந்தால் எப்படி நம்மளை கடவுள் ஆசீர்வதிப்பார்? ஆசீர்வாதம் வேண்டாம், அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கான பிரயாசங்கள் வேணும், உழைப்பு வேணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், தசமபாகம் கொடுக்கணும். இன்றைக்கி என்ன வாசித்தோம்? முதல் பலனை கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரை என்ன செய்யி? கணம் பண்ணு. அப்போ கலைஞ்சிங்களே என்ன ஆகும்? ஊரணமாய் நிரம்பும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்து வாசிங்க, ரோமர் 13:13 எடுத்து வாசிங்க. ரோமர் 13:13. பார்த்தீங்களா? பகலில் நடக்கிறவர்கள் போல சீராக நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்போ ஒழுக்கம் வரும் தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு சீர் இருக்கணும். நான் காலைல எழுந்திரிச்சா முதல்ல ஜெபம் பண்ணுவேன். இந்த பழக்கத்தை மாற்றவே கூடாது. இன்னைக்கு எல்லாரும் எஞ்சின முதல்ல என்ன பார்க்குறாங்க? செல்ஃபோன். அங்கேயே சீர் கெட்டு போயிடுது. முதல்ல எந்திரிச்ச உடனே கண்ணை மூடி உட்காந்து தேவ சமூகத்தை, பரலோகத்தை நினச்சி பார்க்கணும், சிலுவையை நினச்சி பார்க்கணும். அன்னைக்கு பூரா ஒழுங்காக இருப்போம். எந்திரிச்ச உடனே முதல்ல செல்ஃபோனு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு உருப்படுமா? பாருங்கள் என்னென்ன காரியங்கள் சொல்கிறாரு பாருங்கள். களியாட்டு. இந்த களியாட்டுங்கிறது தான் என்னது? கிரிக்கெட்டு, ஃபேஸ்புக்கு, கேமு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, அப்படியே அதில் போன உடனே மயங்கிறது பார்த்தீங்களா? அதுதான் களியாட்டுங்கிறது. ரெண்டாவது வெறி. வெறினா என்னது? அதுவே பைத்தியமாக அலையிறது. எதையாவது ஒரு பைத்தியம் பிடிச்சிட்டா அந்த பைத்தியத்தையே பிடிச்சிக்கிட்டு அலையிறது. மணந்தால் மகாதேவன், இல்லைனா பைத்தியமாக போகிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் அந்த வெறி பிடிச்சி அலையிறது. அடுத்தது வேசித்தனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை, இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீர்கெடுத்து விடுகிறது.
சீர்கெட்டு போச்சுன்னா அடுத்தது அழிவு தான். ஆண்டவர் பார்த்தாராம், இந்த பூமியெல்லாம் எப்படி இருந்துச்சான், சீர்கெட்டு போயிருந்துச்சான். அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாராம். ஒரே ஒருத்தன் மட்டும் நல்ல நீதிமானாக இருந்தானா. கூப்பிட்டாரு அவனை, இங்கே வா நோவான்னு கூப்பிட்டாரு. உன்னையும் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை மட்டும் பேக் பண்ணு, ஒரு பேலையை உண்டு பண்ணு. இந்த பூமி என் பார்வைக்கு எப்படி இருக்குது, சீர்கெட்டு போயிருக்குது. கம்ப்ளீட்டாக ஜலத்தினால என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன். வாழ்க்கையை நம்ம ஒழுங்காக ஒழுக்கமாக சீராக வச்சுக்கிட்டா தேவன் ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையை கெடுத்து ஒழுக்கம் கெட்டு சீர்கெட்டு போய் வாழ்ந்தோம் அப்படின்னா அதுதான் சாபத்திற்கு என்னவா இருக்குது, அழிவுக்கு அதுதான் வாய்க்காலாக வழிவாசலாக அது மாறிடும். நம்ம ஆசீர்வாதத்துக்காக வாழணும். நீதிமொழிகள் 18:9 எடுத்து வேகமாக வாசிங்க என்னோடு கூட. நீதிமொழிகள் 18:9 இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது எடுத்துக்கோங்க. அலிம்பனுக்கு சகோதரன், தன் வேலையில் அசதியாக இருப்பவன் எதுக்கு சகோதரனாக இருக்கிறானா, அலிம்பனுக்கு சகோதரன். அலிம்பன்னா யாரு, எல்லாத்தையும் நாசமாக்குறவன். நாசமாக்குறவனுக்கு சகோதரனா இருக்கணுமா, இல்லை ஜீவனை கொடுத்த இயேசுக்கு சகோதரராக இருக்கணுமா? ஜீவனை கொடுத்த இயேசுக்கு சகோதர சகோதரியா இருக்கணும். அப்பத்தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். நீதிமொழிகள் 13:11 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 13:11. பார்த்தீங்களா, உழைக்கணும். உழைச்சி 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 சேர்த்து வச்சா என்ன கிடைக்கும், விருத்தி கிடைக்கும். அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குந்தி தின்றால் குன்றும் கரைந்து போகும். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? குந்தி தின்றால் குன்றும் கரைந்து போகும். உட்காந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் காசு செலவழிஞ்சு 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 கழிஞ்சு செஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதை உழைச்சி உழைச்சி சேர்த்தா என்ன ஆகும், விருத்தி அடையலாம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, வீண் பேச்சுக்காரங்களா ஒழுங்கட்டு தெரியாதீங்க, போய் 4 காசு பணம் உழைச்சி சம்பாதிங்க அப்படிங்கிற. சம்பாதிக்கிறதுல மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே ஒழுங்கு அவசியம், எல்லாத்துலேயுமே ஒழுக்கம் அவசியம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒழுக்கமானவைகளை சிந்திங்க, ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். எப்படி நம்ம வந்து புத்தியாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும் பாருங்கள். 3 காரியங்களை எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 18:10 எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 18:10 சொல்கிறாரு, இப்படிப்பட்ட கடமைகளின்படி செய்யாதிருக்கிறவன் என்ன ஆகும் அப்படின்னா சாபத்துக்குள்ளாக போவான் அப்படிங்கிறார். குறிச்சிக்கோங்க, கடமைகள் என்ன. பிரசங்கி 12:13 சொல்லுது, எல்லா மனுஷர் மேலே விழுந்த கடமை என்ன அப்படின்னா அவருக்கு பயந்து அவருடைய கற்பனையை கைக்கொள்ள வேண்டும். அவருக்கு பயந்து அவருடைய கற்பனையை கைக்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கமாக கடவுளுடைய பார்வையில் கடவுளுக்கு பயந்து கெட்ட எண்ணங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட செயல்கள் செய்யாமல் ஒழுக்கமாக வாழணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பமாக எப்படி வாழணும் எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:3. 1 கொரிந்தியர் 7:3. புருஷனுக்கு புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். இது 2 செஞ்சாலே புருஷன் முன்னாடி வாழ்க்கையில் என்ன வரும், ஒழுக்கம் வரும். புருஷன் வந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யணும், மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அப்போ தான் குடும்ப வாழ்க்கையில் ஒழுக்கம் வரும். தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்போ ஒழுக்கம் வரும்னா அவருக்கு பயந்து அவருடைய கற்பனையை கைக்கொள்ளும் போது. குடும்ப வாழ்க்கையில் எப்போ ஒழுக்கம் வரும்னா கணவன் மனைவி. இப்போ எனக்கு கல்யாணம்லாம் ஆகலைங்க, அப்போயா அம்மா அப்பாவாக இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், பிள்ளைகளாக இருக்கிறவங்க அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். அப்போ தான் அது குடும்பம். குடும்பமாக இருக்கணுமா இல்லை ஒழுக்கம் கட்ட கூட்டமாக இருக்கணுமா? குடும்பம்னா குடும்பமாக இருக்கணும். குடும்பம் ஒழுக்கம் கட்ட கூட்டமாக இருக்கக்கூடாது. 3வது வாசிங்க, ரோமர் 13:7. ரோமர் 13:7. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். யாவருக்கும் செய்ய வேண்டிய கடமையை செலுத்துங்கள். தாத்தா பாட்டி அம்மாயி சித்தப்பா பெரியம்மா எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யணுமோ அந்த கடமையை செய்யணும். சபையில் இருக்கிற எல்லாருக்கும் செய்யணும். ஊழியக்காரங்களுக்கு செய்கிறத செய்யணும், விசுவாசிகளை செய்ய வேண்டிய செய்யணும், நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். கடமையில் தவறிட்டா ஒழுக்கம் கெட்டு போயிடும். 9 மணிக்கு போய் உன் வேலையில் போய் சேரணும் அப்படின்னா அது உன்னுடைய கடமை. நீ 10:30 மணிக்கு போனால் ஓனர் என்ன செய்வார், கூட்ட பார்த்து போயிருட்டுருவார். கடமையை தவறுனா போச்சு, வாழ்க்கையே நாசமாக போயிடும். கடமையில் ஒழுங்காக இருக்கணும். யாவருக்கும் செய்ய வேண்டிய கடமையை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்துமோ அவனுக்கு வரியை செலுத்துங்கள். என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. உங்கள் பொது வாழ்க்கையில், உங்கள் சமுதாய வாழ்க்கையில் உங்கள் கடமையை சரியாக செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் கடமையை சரியாக செய்யுங்க. தேவனுக்கு முன்பாக உங்கள் கடமையை சரியாக செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை ஒழுக்கமாக இருக்கும். அல்லேலூயா.
நம்ம ஒழுக்கமாக இருக்கும்போது தான் நீதி வரும். நீதி வரும்போது தான் நீதிமானாக முடியும். நீதிமானாக வாழ்ந்தால் தான் ஆசீர்வாதம் சிரசில் தங்கும். ஆசீர்வாதம் சிரசில் தங்கினாதான் வாழ்நாளெல்லாம் வாக்கியமாக நன்மையாக ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்கலாம். இல்லையா? எல்லாரும் எழுந்து நிற்போமா ஆண்டவரை பார்த்து. சரி, அப்போ ஒரு வசனத்தை அப்போ 2 தெசனிக்கேயர் 3:14-15 மட்டும் நம்ம வாசித்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். 2 தெசனிக்கேயர். அப்போ அந்த சகோதரனை விட்டு விலகு அப்படின்னா எப்படி விலகணும் அங்கே ஆண்டவர் சொல்கிறார், என்ன செய்யணும் அதை மட்டும் வாசித்து 2 தெசனிக்கேயர் 3:14-15. இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனோடு கலவாதீர்கள். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒழுங்கற்று நடக்கிறவங்களை விட்டு விலகணும்னா எப்படி விலகணும்? அவங்கள பகைக்கக்கூடாது, சத்துருவாக அவங்கள பார்க்கக்கூடாது. அவங்கள என்ன யாராக தான் பார்க்கணும்? சகோதரன் தான் பார்க்கணும். ஆனால் அவங்களுக்கு புத்தி சொல்லணும். அவங்கள போல நம்மளும் ஒழுங்கில்லாதவர்களாக மாறக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். அல்லேலூயா. ஒழுங்கற்று நடக்கிறவர்களை யாரும் நம்ம என்ன செய்யணுமா? விட்டு விலகணும். எப்படி விட்டு விலகணும்னா அவங்கள சத்துருவாக எண்ணாமல் சகோதரராக எண்ணி புத்தி சொல்லிட்டு நாம் நம்ம நீதியில் போயிட்டே இருக்கணும். அவங்க அநீதியில் போய் நம்ம என்ன செஞ்சக்கூடாது? ஒழுக்க கேட்டில் நம்மளும் போய் சாக்கடையில் உந்த வேறு மாதிரி மாறிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறதுனால தான் இந்த ஆழமான சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடு